ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். பெருநாள் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு வாரம் ஃபுல்லாகவே நான்வெஜ்ஜாகவே சாப்பிட்டாச்சு. சரி, அதான் வாய்க்கு ருசியாக நல்ல கிராமத்து ஸ்டைலில் புளிப்பு காரமாக கத்திரிக்காய் புளிக்குழம்பு செய்யலாம்னு சொல்லி தான் செஞ்சுருந்தேன் லஞ்சுக்கு. சூப்பராக வந்திருந்துச்சு. இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். அதுக்கு பொடி உள்ளி, தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, கத்திரிக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய், மாங்காய் எல்லாம் சேர்த்துக்கணும். அப்புறமா புளி கரைசல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து மஞ்சள் பொடி, கொத்தமல்லி பொடி, மிளகாத்தூள் பொடி, சீரகப் பொடி எல்லாம் கலந்து அதோட சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 15 நிமிஷம் வெந்ததுக்கு பிறகு நம்ம காய்கறி முக்கால் வேக்காடு வந்ததுக்கு பிறகு நம்ம வேக வச்சுருக்கிற மொச்சப்பயிரோ தட்டைப்பயிரோ எதுனாலும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காவையும் சேர்த்து நம்ம ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு நம்ம தாளித்து எடுத்துக்கணும். தாளிக்கிறதுக்கு பொடி உள்ளி, வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, அப்புறமா பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா தாளித்து இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிரும். சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும். நமக்கு சலிப்பு தட்டாது. ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் கிராமத்து ஸ்டைலில் கத்திரிக்காய் புளிக்குழம்பு செஞ்சுருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரொம்ப பிடிக்குங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.